ஹைடா. கான்ட்ராக்ட் மேரேஜ் போன பாட்டில் அப்படி பார்த்துடலாம். ஜிம்மா அவன் ரூமில் இருக்கான். கூட மூச்சு பையன். ஆ, அப்பா அப்பா உங்களை தான். ஜிம்மன் சைலண்டாக பெட்டில் உட்காந்துருக்கான். மூச்சு பையன் அவன் முன்னாடி பின்னிட்டு உங்களை தானே கூப்பிடுறேன். என்ன அம்மா வீட்டுக்கு கதவு சாத்திட்டீங்க? அம்மா எங்கே போவாங்க? டைம் ஆயிடுச்சு, ஒரு பாடு. மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும்ல. அம்மா இல்லாமல் நான் அப்படி தூங்குவேன். மூச்சு அப்பா சொல்கிறேன்ல, மார்னிங் ஸ்கூலுக்கு போக லேட்டும் ஆகும். இப்போ தூங்குனா மட்டும்தான் உன்னால் சீக்கிரம் எழுதுக்க முடியும். ஓ படு. அம்மா இல்லாமல் நான் எங்கே படுக்க மாட்டேன். அம்மா வேணும்ல. அம்மா வீட்டுக்கு கதை சாத்திட்டீங்க முறைக்கிறான். அம்மா இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுல்ல. நேற்று கூட நான் அம்மா கூட தூங்கலை. அடி வாங்க அம்மா போய் பாடுன்னு சொன்னேன். அப்பா அம்மா வேணும். அம்மா இல்லை. அம்மா இல்லாமல் நான் போய் தூங்குவேன். இவ்வளவு நாள் அப்படிதான் தூங்குறியா? போய் படு. அம்மா வேணும். அம்மாலாம் கிடையாதா? எனக்கு செம்ம கோவம் வருது. போயிட்டு சைலண்டா படுக்கிறியா இல்லையா? சரி வேணுங்க. இங்க அம்மா படுக்கலன்னா பரவாயில்ல, நாங்க 2 பேரும் அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறோம், தள்ளுங்க அப்படின்னு டோர் கிட்ட போயிட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் லாக் மேல இருக்கு. ஜிமன் சைலண்டா உட்காந்துருக்கான். குழந்தைக்கு அந்த லாக் எட்டல. அவன் டோரை நாக் பண்ணிட்டேன். அம்மா அம்மா டோரை ஓபன் பண்ணுங்க அம்மா. நீங்க வெளில தான் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த சவுண்ட்ஸ்லாம் நல்லா கேட்குது. அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. அம்மா டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு அவன் கத்துறான். உங்களால எதுவும் பண்ண முடியல. அப்பா உங்களை விட்டு தூங்க சொல்றாங்க. எனக்கு உங்களை விட்டு தூங்க முடியாதுல்ல. 2 days உங்க கூட நான் தூங்கவே இல்லை. நீங்க வேணும் அம்மா அம்மா அப்படின்னு அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு உங்க கூட படுத்து பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஜிம்மன் 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணி ஆண்டி இவங்களை ஃபர்ஸ்ட் டே படுக்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பீங்க. ஸோ மூச்சு பையனுக்கு நீங்கள் இல்லாமல் தூக்கமே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கியிருப்பான். இப்போ நீங்கள் அவன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவனுக்கு உங்கள் கூட இருக்கணும், அவ்வளோதான். டூரை தட்டிகிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் நீங்கள் அமைதியாக நின்றுருக்கீங்க. ஜிம்மன் ரொம்ப சைலண்ட்டாக பெட்டில் உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு இவன் கத்தி ஆளுறது, டூரு நாக் பண்ணுறது தட்டிகிட்டே இருக்கான் இல்லையா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து இரிட்டேட் ஆகுது. ஏய் வந்து அமைதியாக படுத்துரு. அம்மா அம்மா டோர் ஓப்பன் பண்ணுங்க அம்மா. மோச்சு ஃபைனலாக சொல்கிறேன், வந்து சைலண்டாக படு. அம்மா இங்கேருந்து நீங்கள் போயிட்டீங்களா? உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? ஆப்போசிட்டில் நின்றுருக்கீங்க. அவன் பேசுறது உங்களுக்கு நல்லாவே கேட்குதா? பட் சைலண்டாக உங்கள் கண்ணில் இதெல்லாம் தண்ணி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா 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 என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தட்டிட்டு இருக்க ஜிம்மன் மூச்சு பையனை சட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்து பெட்டில் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறான். அவன் குழந்தை. அவனை இப்படி பண்ணும்போது அவன் ஷாக்கிங்காக ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் திட்டுவான். சம்டைம்ஸ் கோவம் வந்தா முறைப்பான். அவ்வளோதான், இப்படி பண்ணது கிடையாது. அவனுக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி பயம். ஜிம்மனை பார்த்தாலே அப்பா அப்பா அம்மா அம்மா கிட்ட போகணும். உனக்கு பெட்ல படுன்னு சொன்னா இன்னும் நொய்யின்னு அம்மா கிட்ட போகணும். ஜிம்மன் கோவத்துல மூச்சு பையனை அடிக்க முடியாது இல்லையா? அவன் குழந்தை. கோவத்தை அவன்கிட்ட காட்ட முடியாம அவன் லேம்ப் லைட்டை பிடிச்சி தள்ளி விட்டுறான். மூச்சு பையன் காது மூடிக்கிட்டான். சவுண்டு அப்படி இருந்திருக்கும். நீங்க டோருக்கு ஆப்போசிட்ல நின்றுருப்பீங்க. உங்களுக்கு இது கேட்டுச்சு, அவ்வளவுதான். ஜிம்மன் மூச்சு பையனை அடிக்கிறான் புள்ள. டோர் ஓபன் பண்ணுங்க ஜிம்மன். நீங்க தட்ட எங்க பெட்ல உட்காந்துட்டு மூச்சு பையன் அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்கு அம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு தேம்பி ஆழ ஆரம்பிக்கிறான். ஜிம்மன் 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 ப்ளீஸ் ஜிம்மன் ஜிம்மன். நீங்க இங்க டோரை தட்டிட்டு இருக்க உங்க சவுண்டு கேட்டு மூச்சு பையனும் கத்துறான். இது ரெண்டும் சேர்ந்து அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. ஜிம்மன் தூங்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷவுட் பண்ண, அவ்வளவுதான். மூச்சு பையன் ஒரு மாதிரி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறான். அவன் நார்மலா இல்ல அப்படின்னா ஆகுறான். அது ஜிம்மனுக்கு தெரிஞ்சு என்னச்சு ஏய் பட்டு அப்படின்னு அவன் மூச்சு பையன் கிட்ட வர அவன் படுத்துட்டு ஒரு மாதிரி இழுக்குது. அவனுக்கு அழுது இதுல பயந்துட்டான். ஒண்ணு இல்ல அப்படின்னு ஜிம்மன் மூச்சு பையனை பேம்பர் பண்றான். இந்த சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு கேக்குது. என்னாச்சு ஜிம்மன் என்னாச்சு? ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க ஜிம்மன், குழந்தைக்கு என்னாச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்க வெளியே நின்று ஆழ்ந்துட்டு நீங்க கத்திட்டு இருக்கீங்க. ஜிம்மன் ஓகே ஒண்ணு இல்ல இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல. அப்ப கோபப்படல மூச்சு பையன். அப்போ உன் தேம்பிக்கிட்டே அம்மா அம்மா வேணும். ஜிம்மன் அவனுக்கு தண்ணிலாம் கொண்டு வந்து ஃபீட் பண்ண பார்த்துருப்பான். எதுவும் வேணும் அம்மா அம்மா வேணும். ஜிம்மன் எதுவுமே பேசல. நீங்க டோர் கிட்ட வந்து தட்டிட்டு இருக்கீங்க. டோர் லாக் ஓப்பன் ஆகுது. வேகமா டோர் ஓப்பன் பண்ணு. என்னாச்சு மூச்சு அப்படின்னு உள்ள வர ஜிம்மன் மேல இருந்து கீழே இறங்கி உங்களை வந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டான்.
உனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜெமன் அடிச்சிருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவன் பாடிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை உனக்கு, ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் கேட்டுட்டு இருக்க அவன் அவங்க கழுத்தோடு வந்து சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டான். என்னை விட்டு நீ தூங்குவீங்களா? உன்னை விட்டு நான் எப்படி தூங்குவேன்? எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா அப்படி அவன் அவங்கள்ட்ட கேட்க நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு தலையாச்சுங்க. ஜெமன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரையும். நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு தூக்கி அவனை வச்சு தூங்கலாமா அவன் வேகமாக தலையாட்ட ஜெமன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். அந்த டோரை பார்க்குறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து ஏன் இப்படி அழுத்தீங்க? நான் உங்கள் கூட இருக்கணும்ல, நம்ம ஒன்றை தானே தூங்குவோம், நீங்கள் எனக்கு ஸ்டோரி சொல்வீங்கல்ல. ஆமாம் நான் தலையாட, அப்போ நான் உங்கள் கூட தானே தூங்கணும். ஒரு ஸ்மைலோட அவனை ஹக் பண்ண. அம்மா என்னடி என்னை விட்டு எங்கே போக மாட்டீங்கல்ல? நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ப்ராமிஸாக என்னை விட்டு எங்கே போக மாட்டீங்கல்ல? என் பையனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸாவா? நீங்கள் என் கூட தூங்குவீங்கல்ல? உன் கூட தான் தூங்குவேன். பாப்பா நம்ம கூடயும் இருக்கும்ல. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. பாப்பா எப்போ வரும்? இன்னும் கொஞ்சம் நாள் தான். உங்கள் கூடயும் நான் பாப்பா கூடயும் இருக்கணும். என்னை விட்டு போயிடாதீங்க. வா படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு அவன் எடுத்து அவங்க லேப்ல வச்சுட்டு அவனுக்கு தட்டி கொடுக்க இப்போதான் நார்மலாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஜெமன் ரூமில் அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மூச்சு பையன் உங்களை உண்மையாகவே அம்மா அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. இப்போதான் அவனுக்கே புரியுது. பிகாஸ் அவன் லைஃப்பில் அம்மா அப்படிங்கிற பிளேஸ் வந்து எம்டியாக இருந்திருக்கும். அவன் குழந்தை, அவனுக்கு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த எம்டினஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். மேடான ஒரு லவ் உங்கள் மேலே. மூச்சுக்கு நீங்கள் தான் எல்லாமே அப்படி ஆயிட்டீங்க. அதனால தான் உங்களை விட்டு அவன் இருக்க மாட்டேன்றான். இப்போ புரியுது ஜெமனுக்கு. சைலண்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் திங்க் பண்ண மாதிரி ஜெமன் உங்களை வெறுக்கலாம் இல்லை, ஏன் தெரியல ஒரு கோபம். இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சத்தியமாக அவனுக்கு தெரியல. ஒரு மாதிரி புரியாமல் தவிக்கிறான். அவனுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் தவிக்கிறான். பட் அவன் உங்களை வெறுக்கலாம் கிடையாது. இன்னுமே அவன் மனசில் நீங்கள் ஒரு ஒய்ஃப் அப்படி இருக்க தான் சரிங்க. அதனால தான் என்னமோ தெரியல இந்த கோபம் அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது. உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை இந்த சுச்சுவேஷன் எப்படி அவனுக்கு ஹேண்டில் பண்ணுறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது, உங்களை எப்படி பார்க்குறது, உங்ககிட்ட எப்படி பேசுறது எதுவுமே தெரியல. தெரியாத ஒரு கோபம், தெரியாத ஒரு குழப்பம். அவன் வண்டியை பிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இவ்வளோ குழப்பம் இருந்தாலும் மூச்சு பையன் இப்போ உங்ககிட்ட பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ இன்னும் அவனுக்கு என்னென்னமோ தோணுது. சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கிறீங்க, வெளில வரீங்க. மூச்சு பையனுக்கு ஏதாவது குக் பண்ணலாம் அப்படியே சொல்லிட்டு வெளில வரும்போதே உங்கள் கண்ணு சோஃபாவில் போகுது. சோஃபாவில் எப்போவுமே ஜெமன் இந்த டைம்லலாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவான். இந்த டைம் வீட்டுக்கு இப்பயே வந்துடுவான். ஸோ பார்க்குறீங்க ஜெமன் இல்லை. ஓகே ஜெமன் என்னை வருத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கும் பிடிக்காது தான் ஜெமன். என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. நான் அதை ரொம்ப ஆசைப்பட்டுட்டு நினைக்கிறேன். அதை ஆசைப்பட்டுக்க கூடாது. உங்களை மாதிரி ஒரு லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் நினச்சி பார்க்க முடியாதுல்ல. லைட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து போகிறீங்க கிச்சனுக்கு. மூச்சு பையனுக்கு தேவையானதெல்லாம் குக் பண்ண ஜெமன் ரூம் சவுண்டு டூர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிச்சனுக்குள்ளேருந்து லைட்டை எட்டி பார்க்குறீங்க. எப்படி வரான் அப்படிங்கிற மாதிரி. நார்மலாக இருக்கானா, ஆஃபீஸ் கிளம்புறானா, பிஏ வந்திருக்காங்களா, அதனால இவர் வெளில வராரா அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறீங்க. ஆஃபீஸ் போகிற மாதிரி ரீடேட்டு வெளில வந்திருக்கான். காஃபி கொடுத்தா வாங்குவாரா? டிஃபன் பேக் பண்ணி வச்சுருக்கேன், கொடுக்கலாமா? இல்லை டேபிளில் வச்சிடலாம். அவர்கிட்ட சொல்லுவோம். இல்லை நம்மள்கிட்ட பேசலாம் ஒரு பிடிக்கலையே, வைப்போம். கொண்டு போகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு லஞ்ச் பேக் கொண்டு வந்து டேபிளில் வைக்க கண்டுக்காமல் கிராஸ் பண்ணி போகிறான். ஜெமன் நடந்து போகிறான். ஜெமன் டிஃபன் எடுத்துக்கல, சாப்பிட்டாது போகலாம்ல. நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான். இது டைம் அப்பா டக்குன்னு நிற்கிறான். உங்களுக்கு என்ன ஆச்சா? ஜெமன் திரும்பி பார்க்குறான். என்னாச்சுன்னா அம்மா பேசுகிறாங்கல்ல, நில்லுங்க. ஓடி வந்து ஜெமனை பிடிச்சிக்கிறான். ஜெமன் லைட்டாக பெண்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மூச்சு பையன் கையை எடுத்து விட என்னாச்சு? போகும்போது எனக்கு கிஸ் பண்ணிட்டு போவீங்கல்ல. எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஜெமன் முறைக்கிறான் மூச்சு பையனை. மூச்சு பையன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான். நைட்லாம் அழுதுருப்பான். அப்செட் ஆகிட்டான்.
நீங்கள் அவனை கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ மோச்சு பையன் உங்ககிட்ட அப்பாவை பார்க்க பயமா இருந்துருச்சுமா, அப்பா கூட நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், பேச மாட்டேன் அப்படிலாம் நிறைய சொல்ல அப்பாவுக்கு அவ்வளோ டென்ஷன். ஆஃபீஸில் நிறைய டென்ஷன் இருக்கும்ல, அதில் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கு உங்களை தவிர யார் இருக்கா? உங்களைனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீ எப்பவும் போல பழையபடி அப்பா கிட்ட பேசணும். பிகாஸ் ஜெமனுக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு அவன் நோஸை பிஞ்ச் பண்ணி அம்மா சொல்கிறத கேட்பீங்களா? நீங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், அப்பா இதுக்கப்புறம் கோவப்பட மாட்டாங்கல்ல? என் பட்டுக்கிட்ட இதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க. நான் மார்னிங் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படியே சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் இப்போது ஜெமன் அவ்வளோ பண்ணியும் மூச்சு பையன் பயப்படாம மார்னிங் ஜெமன்கிட்ட பேச ஜெமன் கத்துறான். எனக்கு டைம் ஆயிடுச்சு, புரியுதா? கத்த ஜெமன் ஒரு நிமிஷம், ஜெமன் உங்களை பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியுது ஜெமன், அதனால நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு. என் கோவம் அப்படி குழந்தை மேலே வேணாம் ஜெமன். அவன் திரும்பி உங்களை பார்த்து எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா? இல்லை இல்லை அப்படியே இல்லை ஜெமன், எங்கே நீ எதுக்கு வந்திருக்கியோ அந்த வேலை மட்டும் பாரு, புரியுதா? உங்கள் ஒரு கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வருது, நீங்கள் ஜெமனை பார்த்துட்டே இருக்க. அவன் மறந்துட்டியா என்ன, உன்னை இங்கே எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு? ஒரு 2 நாள் நல்லா பேசினா போதுமே, என்ன ஒய்ஃபின் வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறியா? என்ன என்ன ஜெமன் பேசுகிறீங்க? ஏய், நீ பேசினால எனக்கு பற்றிக்கிட்டு வருது, பேசாத, அவ்வளோதான். அவன் அங்கிறது போகிறான், நீங்களும் மூச்சு பையனும் திரும்பி ஜெமனை பார்க்க ஜெமன் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். மனசு ரொம்ப வலிக்குது, உங்கள் வேர்ல்டு அப்படி பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஜெமன் இன்னும் நம்மளை ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ணிக்கலையா? இந்த கான்ட்ராக்ட்லேயே இருக்காரா என்ன? ஃபர்ஸ்ட்டு மாதிரி அப்படி போயிடுச்சு உங்களுடைய மைண்டு. ஃபர்ஸ்ட் டே இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருந்துருவீங்களோ அந்த மலையிலேக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி அப்படி நின்றுக்க மூச்சு பையன் மெதுவாக உங்கள் கிட்டே வந்து உங்கள் கை பிடிச்சி அம்மா அப்படியே நின்றுருக்கீங்க. அப்பாவுக்கு இன்னும் என் மேலே இருக்க கோபம் போகல, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்பா கிட்ட பேசினாமா, அப்பாவுக்கு இன்னும் என் மேலே இருந்து கோபம் போகல. உங்கள் காதில் இது நல்லா கேட்குது, நம்மளால தான் நினச்சேன் மூச்சு பையனையும் இருக்கிறான் அப்படி திங்க் பண்ணிட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காந்து அவன் கண்ணில் தண்ணி வந்திருக்கு. அவனை பார்க்குறீங்க. எனக்கு அப்பாவை பிடிக்கும் தெரியுமா, அப்பா ஒரு வாட்டி கூட இப்படி பண்ணதே கிடையாது. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எனக்கு கிஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வேளை அவங்களால அது முடியலன்னா ஸ்கூல்லே வந்து கூட என்ன ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்காங்க. பட் ஏன் இப்போ அப்பா அப்படி பண்ணாரு? ஹக் பண்ணிக்கிறீங்க, உங்களால தான் நல்லா புரியுதா? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மட்டும் நான் தான் சொன்னேன்ல அப்பா ஏதோ டென்ஷனில் இருக்காங்கன்னு. அப்படிலாம் அப்பா கிட்ட பேசக்கூடாது. அப்பா என்னதான் கோவமாக இருந்தாலும் அவருக்கு நம்ம மேலே லவ் இருக்கும், ஏதோ வரும் ஒருத்தர் அப்படி தான் நினைக்கிறேன். பட் உங்களை அப்பா ரொம்ப லவ் பண்ணுறாங்கல்ல, லவ் பண்ணுறவங்க கிட்ட தான் கோவத்தெல்லாம் காட்ட முடியுமா? ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் அப்பா அப்படி பண்ணாருன்னா நம்ம அப்பாவை அடிச்சிடலாம். இப்போ அம்மா கிஸ் பண்ணுறவன அப்படி சொல்லிட்டு அவன் 4 கிஸ் பண்ணிட்டு போங்க குளிங்க, அம்மா உங்களுக்கு பிடிச்சதை குக் பண்ணியிருக்கேன், சாப்பிட்லாம், ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படின்னு நீங்கள் அவனை காம் பண்ணி குளிக்க அனுப்புறீங்க. நீங்கள் குக் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறீங்க, தண்ணியில் ஆடிட்டு இருக்கான். அவனை குக் பண்ணி அவனுக்கு கொடுத்து ஃபீட் பண்ணி அவனை ஸ்கூலுக்கும் போட்டு வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, செக் பண்ணுறீங்க, பாப்பா நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா சொல்கிறாங்க. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதும் அவ்வளோ டயர்ட் ஆகிட்டீங்க, உங்களால் முடியல, ரொம்ப தலை சுற்றலாம் அப்படி இருக்குது. இந்த டைம் வீட்டுக்கு வர அம்மா அப்பா உங்கள் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. அம்மா நீங்கள் இப்போ வந்தீங்க? ஹே வயன், எங்கே போயிருந்த? உனக்கு அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வா, டோர் லாக்ல இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டுருக்க. இருங்கம்மா ஓப்பன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, என்னாச்சு, எங்கே போயிட்டு வர? இல்லைம்மா எனக்கு ஒரு செக்கப் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எப்படி இருக்கு பாப்பா, ஓகேல? ஓகேம்மா உள்ளே வாங்க அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. வயன், சொல்லுமா, இது தண்ணி கொண்டு வர அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போக அம்மா கைப்பிடிக்கிறாங்க. என்னம்மா, நீ ஹாஸ்பிட்டல் தனியாக போன, உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, உங்கள் சிஸ்டர் பார்க்குறா, ரீசன் என்னன்னு அவளுக்கு தெரியும் இல்லையா, ஸோ சைலண்ட்டாக இருக்கா. உன்னை தம்பி கேட்குறேன், தனியாக போன? ஐயோ அம்மா, நான் எப்படி தனியாக போவேன்,
அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. தென் அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை டிரைவர் கூட அனுப்பிட்டு அவங்க அப்படியே ஆஃபீஸ் போயிட்டாங்கம்மா. சரி 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 ஓகே. பட் ஜிமனுக்கு கால் பண்ணி வர சொன்னோம், வரேன்னு தானே சொன்னார். அவருக்கு கால் பண்ணீங்களா? ம், நீ ஹாஸ்பிட்டலில் போயிருக்க அதெல்லாம் எதுவும் சொல்லலையே. அவங்க எதுக்குமா வர சொன்னேன் அப்படி கேட்டுட்டு இருக்க ஜிமன் கார் சோந்து எல்லாரும் டோரை பார்க்க அவன் கார்லேருந்து இறங்கி உள்ளே வந்துட்டு இருக்கான். மா ஏம்மா அவர் கூப்பிட்டேன்? அது ஒன்றும் இல்லை, இங்கே வா ஃபஸ்ட்டு உட்காரு, சாப்பிட்டியா ஏதாவது? மா சொல்லுமா, அவரை எதுக்குமா கூப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்க ஜிமன் உள்ளே வந்து சைலண்டாக உங்கள் அப்பா முன்னாடி நிற்கிறான். ஜிமன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு உங்கள் அப்பா ஜிமன் ஹக் பண்ண சலா மாதிரி நிற்கிறான். நீங்கள் ஜிமனை பார்த்த உடனே எழுந்து நிற்கிறீங்க, ஒரு மாதிரி வரப்பா நிற்கிறான். உங்கள் அப்பா ஹக் பண்ணுறது கூட தெரியாமல், அதாவது கண்டுக்காமல் நிற்கிறான். இது உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக இருக்காங்க. அம்மா எதுக்குமா இவரை வர சொன்னீங்க? ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அவங்க உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு கொடுத்துலாமாங்க? எடு. நீங்கள் திவ்யை பார்த்து என்னடி எனக்கும் எதுவும் தெரியல, வீட்டுக்கு போகணுன்னு கூப்பிட்டாங்க வந்தேன். எனக்கு கால் பண்ணுறது தானே, அவங்க தான் கால் பண்ண வேணான்னு சொன்னாங்க பையன் அப்படி சொல்ல அப்பா பேக்ல இருந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்து ஜிம்மன்ட்டு நீட்டுறாரு. என்னது? வாங்கி பாருங்க, உங்களுக்கு அதை கொண்டு வந்தேன். என்னதுன்னு கேட்டேன். அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை ஜிம்மன், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த அமௌண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் சொன்ன அடுத்த செகண்ட் ஜிம்மன் அவர் கையில் இருக்க ஃபைலை வாங்கி ஓப்பன் பண்ணி பிரித்து பார்க்குறான். என்னம்மா இதெல்லாம்? உன் புருஷன் ஏன்டி இப்படி வரப்பா இருக்காரு? நீங்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களாம்மா, என்னம்மா பண்ணிருக்கீங்க அப்படி நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதுக்கு தாங்க வந்தீங்களா? ஒரு சவுண்டு எல்லாரும் ஜம்மனை பார்க்க இதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம். டேபிளில் தூக்கி போட்டு அங்கேருந்து நடக்கிறான். அப்பாக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜமன் 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 பின்னாடியே போகிறீங்க. அவன் கண்டுக்காமல் நடந்து போகிறான். அவனுக்கு முன்னாடி பின்னான்ட்டு ப்ளீஸ் கூப்பிடாம கொஞ்சம் நல்லா வந்து சொல்லிட்டு போங்கல முறைக்கிறான். எனக்காக்க ஜமன்? உனக்காக்கவா? எதுக்கு உனக்காக்க? ஓ மார்னிங் சொன்னல நீ இதுக்கு தான் வந்த சம்திங், ஸோ அதனால உங்கள் அப்பாவை கூப்பிட்டு பணத்துக்காகலாம் வரலன்னு ப்ரூவ் பண்ணுறியா? ஜமன் எனக்கு இது தெரியாது ஜமன். செம்மையாக பண்ணுற வயன். ஜமன் ப்ளீஸ் என் மூஞ்சி முன்னாடி வராதான்னு சொன்னேன். ஜமன் ப்ராமிஸ் ஜமன், எனக்கு இவங்க வருவாங்க எனக்கு தெரியாது ஜமன். எல்லோரும் கும்பலா குடும்பத்தோடு வீட்டில் உட்காந்துருந்துட்டு நான் வந்து இப்படி கேட்கும்போது தெரியாதுன்னு சொன்னேன். எப்படி வயன் ஒத்துக்கிறது? சரி விடுங்க, நம்ப வேண்டாம். அப்புறம் இன்னொன்று கேட்கணும் அப்படின்னு உங்களை பார்க்குறான். என்னாச்சு சொல்லுங்க ஜமன். நேற்று நான் ஆஃபீஸ் போயிட்டு உடனே அலெக்ஸ் வீட்டுக்கு வந்தானாமே உன்னை பார்க்குறதுக்கு. ஷாக் ஆகிடுச்சு. திருட்டு மொழி முழிக்கிற அப்போது அவன் வந்திருக்கான். அது அப்படி இல்லை ஜம்மன். நிறுத்துடி. அது எப்படிடி? நான் ஒர்க் போன உடனே வரான். ஜம்மன் உங்க மேலே இருக்க பயம் ஜம்மன், அதனால தான் நீங்கள் நல்லா ஹேக் பண்ணுறேன் ஜம்மன். ப்ளீஸ் சொல்லிட்டியா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு? ஜம்மன் சொல்லிட்டியா இல்லையா? ஓ சொல்லலை. ஏன் சொல்ல மேடம், தெரிஞ்சுக்கலாமா? தெரியல ஜமன், என்னால் சொல்ல தோணலை. நான் திங்க் பண்ணேன் சொல்லலாம், பட் எனக்கு தோணலை ஜமன். ஓகே, அவன் குழந்தைக்கு ஏன் செல் போடலான்னு பார்க்குறியா? ஜமன் உங்களுக்கு என்ன ஆச்சு ஜமன்? உங்கள் பேக்கெட்டோட முடியை கிரிப்பாக பிடிச்சி சொல்லிவிடி. என்னடி பண்ணிருக்க? நான் இப்போ எப்படி இருக்கேன் தெரியுமா, எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் தெரியுமா? அப்படி ஏதோ பிளாங்க் ஆன மாதிரி நானே கிடையாது. எவரை பார்த்தாலும் கோவம், எவனை பார்த்தாலும் கோவம், எவனை பார்த்தாலும் அடிக்கணும் தான் தோணுது அப்படின்னு எனக்கு முடிய பிடிக்கிறான். ஜமன் 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 வலிக்குது ஜமன் ஜமன். நீங்கள் இப்படி சொல்லிட்டுருக்க வீட்டுக்குள்ளே தானே அம்மா அப்பாலாம் நின்றுப்பாங்க. வயன் அப்படி கூப்பிட்டுட்டே அம்மா வராங்க. ஜமன் ஜமன் அம்மா வராங்க ஜமன் ஜமன். எவ்வளோ வந்தா எனக்கு என்ன ஜமன், அம்மா கஷ்டப்படுவாங்க ஜமன். ஜமன் கையில் அவங்க கை வச்சா மெதுவா அவன் உங்கள் முடியை பிடிச்சிட்டு இருக்கான். நல்ல கிரிப்பா அந்த முடியிலேருந்து அவன் கையை எடுத்து விட்டுட்டு அம்மா சொல்லுங்க என்ன ஆச்சுடி? ஜிம்மன் என்ன கோவிச்சுக்கிட்டாரா? இங்கே கூப்பிட்டு அவரை. ஜிம்மன் கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு போயிடுங்க ஜிம்மன், நான் சமாளிச்சுக்கிறேன். பாரு நைட் நான் வருவேன், மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுறேன், புரியுதா அப்படின்னு நடந்து போகிறான். ஜிம்மன் 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 ஒரு நிமிஷம் ஜிம்மன், அப்பா கிட்ட ஏதாவது பேசிட்டு போயிடுங்க ஜிம்மன், உங்களுக்கு அது வேணும் வேணாம்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுங்க ஜிம்மன்
நீங்கள் கெஞ்சிக்கிட்டே போகிறீங்க. அவன் கண்டுக்காம நடந்து போயிட்டே இருக்கான். நீங்கள் வேகமாக அவனுக்கு முன்னாடி போயிட்டு நீல் டவுன் பண்ண மாதிரி அப்படி உட்காந்துக்கிட்டு, ப்ளீஸ் 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 ஏதாவது சொல்லிட்டு போயிடுங்க ஜமன், ப்ளீஸ். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவார் ஜமன். வேணும் வேண்டாம் ஏதாவது சொல்லிட்டு போங்க ஜமன். அவன் எதுவுமே பேசாமல் ரிட்டன் வீட்டுக்குள்ளே போகிறான். நீங்கள் மெதுவாக இருந்து ஜமன் பின்னாடியே வரீங்க. அவன் வீட்டுக்குள்ளே வந்து டேபிளில் இருக்க அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அவன் ஓகே நான் அந்த காசை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். யார்கிட்டையும் எதுவுமே பேசலை, நடந்து போகிறான். நீங்கள் என்ன போன உடனே வெளியே வந்துட்டான் அப்படின்னு ஜமன் அப்படி கூப்பிட்டுட்டு அவனை பார்க்க அவன் ஃபைலை மட்டும் காட்டிட்டு அங்கே நடந்து போகிறான். அவன் போயிட்டான். ஸோ கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ஃபேக்க ஒரு ஸ்மைலோட, அம்மா வாங்கிட்டாருப்பல்ல, அம்மா மூஞ்சும் சரியில்லை, அப்பா மூஞ்சும் சரியில்லை, என்னாச்சு இருங்க காஃபி ஏதாவது போட்டு வரேன் அப்படின்னு காஃபி போடுறாங்க. நீங்கள் காஃபி போடுறீங்க. பட் அப்பாவுக்கு ஏன் தெரியல, இது சரியாக தோணலை. அவர் என்ன நினச்சி இங்கே வந்திருப்பாருன்னா, மணி வாங்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, ஸோ இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஜமனுக்கு செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தோணி இருக்கும். இதுக்கு நடுவில் நிறைய டைம் காசு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிமனோட அம்மா கிட்ட பேசியிருந்தா நம்ம ரிலேஷன். ஸோ நம்மளுக்குள்ளே காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறது எல்லாம் சகஜம்தான், இதில் எதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஜிமனோட அம்மா சொல்லியிருப்பாங்க. ரிலேஷனுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து நார்மலாக எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. ஜிமன் இப்போது உங்கள் ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் அவர் அந்த ஹாப்பினஸில் கொண்டு வந்திருப்பாரு. ஜிமன் எடுத்துகிட்டு போனது சந்தோஷம் தான். பட் ஜிமன் சரியே இல்லை, ஒரு மாதிரி வியர்டாக இருக்கான். அது 2 பேருக்குமே தோணுது. உங்கள் சிஸ்டருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் அவள் உங்களை நினச்சி தான் கஷ்டப்படுறா. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களை நினச்சிட்டு திங்க் பண்ணிருக்க ஆன்ட்டி மூச்சு பையனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. வயன் காஃபி கொடுத்தே இல்லையா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க, நீங்களும் காஃபி கொண்டு வரீங்க. மூச்சு பையன் உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்புறம் திவ்யெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாப்பினஸில் பாட்டி அப்படின்னு போயிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணுறான். அவங்களும் நார்மலாக மூச்சு பையனை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட விளையாடுறாங்க. அவனுக்கு பிடிக்கும், விளையாடுறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்பாவும் ஜிமன்ட்ட மணிலாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் அதான் அதெல்லாம் வேணான்னு சொன்னல, எதுக்கு ஜிமன் வாங்கியிருக்க மாட்டானே, வாங்கிட்டானா என்ன? வாங்கிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாங்க மாட்டாங்க அதெல்லாம். அவங்க உங்களை பார்த்து ஜிமன் வாங்கிக்கிட்டானா? ஆமாண்டி. ஓகே சரி. அவங்க ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஜிமன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த டாக் அப்படியே போதும். எல்லோரும் அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அம்மாலாம் அவங்கக்கிட்ட பாய் சொல்லிட்டு திவ்யா உங்களை ஹக் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ அவளை அனுப்பி விட்டுருங்க. ஆன்ட்டியோ ஜமனுக்கு என்னாச்சு? அவருக்கு என்ன ஆண்டி, நல்லதாக இருக்காரு. இந்த விஷயத்த நான் ஜமன்ட்ட ஆல்ரெடி சொன்னேன். வேணப்பா மணி ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு. மேரேஜ் அந்த ஃபர்ஸ்ட்லேயே அவன் வேணாம்மா அதெல்லாம் வாங்காத அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொன்னான். பட் ஏன் அதை வாங்கினா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அவங்களே பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த டைம் உங்களுக்கு ஜமன் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஜமன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் வாங்கினவங்க ஓகே தான். உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஆன்ட்டிக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் இப்போ போல் உங்களை கேர் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்படி டேஸ் போது ஜமன் இப்படி தான் பண்ணுறான். ஜமன்த்தை நீங்கள் பேசி பேசி பார்க்குறீங்க, அவன் பேச மாட்டான், மூஞ்ச காட்டுவான். உங்களை எப்படி உங்கள்கிட்ட வந்து தள்ளி இருக்கணும், மூச்சு பையன்கிட்ட இருந்தோம் அப்படி தான் தள்ளி இருக்க ஆரம்பிக்கிறான். உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹர்ட் ஆகுது. இன்றைக்கி ஒன் டே நீங்கள் ஜமனுக்கு கால் பண்ணுறீங்க, ஃபுல் ரிங் போதும் எடுக்க மாட்டேன்றான். அகைன் கால் பண்ணுறீங்க, எடுக்கவே மாட்டேன்றான். அவ்வளோதான், அவனுக்கு கால் பண்ணுறதே விட்டுட்டீங்க. ஒரு 4-5 ஹவர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க, அவனுக்கு கால் பண்ணியிருந்திருப்பீங்க, சார் எடுக்கலை. ஸோ இப்போது வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் போதும் அப்படி தோணுது. இப்போ ஜமனுக்கு கால் பண்ணுறீங்க, வழக்கம் போல் அவன் எடுக்கலை. அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணுங்க ஜமன், ஃபைனலாக உங்ககிட்ட ஒன்று பேசிக்கிறேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேன் அப்படி. அந்த டெக்ஸ்ட் அவனுக்கு போய் ரிசீவ் ஆகுது. ஸோ அவன் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே இருக்க, இப்போ கால் பண்ணுறீங்க, 2 ரிங்களை அட்டன் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கான். தெரியுது வேணும்ட்டே தான் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு. இப்போ நீங்கள் அவன்கிட்ட போதும் ஜமன், இதை இப்போவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னால் நீங்கள் மூச்சு பையனை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகுறான், கிஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க.
அந்த கிஸ் அவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் அவனோட அப்பா இல்லை, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான். என் மேலே இருக்க கோவத்தை நீங்கள் அவன் மேலே காட்டாதீங்க ஜிம்மன். இதை சொல்கிறதுக்கு தான் நீ கால் பண்ணியா? இல்லை இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருந்த உங்களை ஏதோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதோ வேணான்னு தோணுது ஜிம்மன். ஜிம்மன் சைலண்ட்டாக இருக்கான். நான் வீட்டுக்கு போகிறேன் ஜிம்மன். இதுக்கப்புறம் எப்போவுமே நான் ரிட்டர்ன் வர மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் குழந்தைக்கு உங்கள் பேர் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல. எனக்கு அதெல்லாம் ஒரு நாள் கூட தோணதே இல்லை ஜிம்மன். எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சேன், அவ்வளோதான். எனக்கு அது ஒரு நாள் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தோணுச்சேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்கள் கூட எப்படி வந்தனும் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜிம்மன். பட் மூச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனோட அம்மா. உங்கள் கூட நான் கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம், கான்டாக்ட் ஒயிட் எதுவும் வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ கூட என்ன அப்படி தான் திங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஏதோ அதெல்லாம் லவ்னு நினச்சேன். நான் கான்டாக்ட் ஒய்ஃபுங்கிறதே நான் மறந்து போயிருந்தேன் ஜிம்மன். கொஞ்ச நாள் இல்லை இல்லை ரொம்ப நாளாக மறந்து போயிட்டேன். ஹிப்பிக்லி அந்த 2 days என்னமோ உங்கள் லவ்வில் எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு ஜிம்மன். நான் அன்றைக்கி நினச்சது இதில் ஃபைனல் வரைக்கும் என் கூட இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, அப்படி சொல்லும் போதே ஜிம்மனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவன் சைலண்டாக கேட்டுகிட்டே இருக்கான். எனக்கு எனக்கு தெரியும் இந்த லவ்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு. பிகாஸ் நான் வந்து அன்லக்கி. எனக்கு வந்து ட்ரூ லவ்லாம் அதுவும் உங்கள் கூட ஒய்ஃபாக இருந்த டேஸ்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷமும் ஹைமன் மாதிரி ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் என்ன எப்படி நினச்சிங்களோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன கான்டாக்டாக தான் நினச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுறதுல எனக்கு புரியுது. பட் நான் உங்கள் கூட இருந்த வரைக்கும் நான் கான்டாக்டாக தான் இங்கே வந்திருக்கேனே மறந்துட்டேன். அப்புறம் மூச்சு பையன் கூட இருக்கும்போது நான் கான்டாக்டாக இல்லைச்சுமே. உங்கள் கூட நான் அட்டாச் கொஞ்சம் லேட்டாக தான் ஆனேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் மூச்சு பையனை எனக்கு கொடுத்தீங்கல்ல ஃபஸ்ட் டே, இவனை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க. டே 1லேருந்து எப்போவுமே நான் அவனுடைய அம்மா தான். நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், அவனும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறான். இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஜிம்மன். இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஆன்லைன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு, அதுக்கும் தேங்க்ஸ். இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டே இருக்க ஃபோன் கட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் மொபைலை பார்க்குறீங்க, நான் பேச வரது கூட உங்களால் கேட்க முடியலல்ல. ரொம்ப பேசுகிறேண்ணா. சரி சரி, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், போதும். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ரூமில் மூச்சு பையனோட திங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஆண்டி அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஆண்டிக்கு கால் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் மூச்சு பையனை நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களும் எப்போ போதும் சரி அப்படி சொல்லிட்டாங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அம்மா பார்க்குறாங்க பேக்கோடு வந்திருக்கீங்கன்னு. என்னாச்சா? அது இல்லைம்மா, அவங்க எல்லோரும் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதான் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ தான் அவள் காலேஜ்லேருந்து வந்திருப்பா, உங்களை பார்க்குறா. வன் ஜம்மன் வரலையா? ஆம்மா, என்ன சொல்கிறதுன்னு முழிக்க அவங்க திங்கிச்சு தான். அம்மா இப்போ தான் வந்திருக்கா, எதுக்கு அதையும் இதையும் கேட்டு நுயின்னு நீ உள்ளவா வயன் கூப்பிட்டு வரா. நீங்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கீங்க, 8 days போகுது இங்கே தான் இருக்கீங்க, நார்மல் லைஃப். அப்படி அங்கே இருந்துட்டு ஜிம்மனை டார்ச்சர் பண்ண வேணாம், அதனால் நீங்கள் உங்கள் வீட்டோட வந்துட்டீங்க.